1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியானை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனை என்றால் என்ன? அல்லேலூயா. சேனை என்றால் என்ன? இப்போ நம்ம திருச்சபை ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறது, இது ஒரு சேனை. அதே போல முப்படைகள் இருக்கு. என்ன படைகள்? கப்பல் படை, விமானப்படை, தரைப்படை. படிக்கிற பிள்ளைங்க அப்படியே கற்புற மாதிரி சொல்லணும், டக்கு டக்குன்னு. முப்படைகள். அப்ப அது ஒரு சேனை. நம்முடைய தேவன் இருக்கிறாரு தேவ தூதர்களுடைய கூட்டத்திற்கு. அல்லேலூயா. சேனையில் கர்த்தர், சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி தேவனை துதிக்கிறதான ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அதே போல யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, யுத்த சேனை, துதிக்கிற சேனை. இப்படி பல சேனை ஆண்டவருக்கு இருக்கு. அதான் சேனைகள் கர்த்தர் என்று நம்ம பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தம் என்று சொல்லும்போது நீங்க செய்ய வேணாம், சேனைகளின் கர்த்தர் செய்வார். யுத்தம் உங்களுடையது அல்ல, நீங்க யுத்தம் போட வேணாம், யுத்தம் தேவனுடையது. நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். என்ன யுத்தம்? இந்த பூமியிலே நமக்கு எதிரான இன்றைக்கு அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது உடல் பலவீனமானாலும் சரி, அது எதிரியின் கோட்டையானாலும் சரி, அது பிசாசுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, அது செய்வின கட்டுகளாக இருந்தாலும் சரி, மந்திர மாந்திரிக கிரியைகளாக இருந்தாலும் சரி, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.